இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீல நிற கோட் சூட்டில் ஹாலிவுட் வில்லன் போன்ற தோற்றம், கையில் அதிநவீன AR-15 அசால்ட் ரைபிள் என நியூயார்க்கை தெறிக்கவிட்ட இவர் பெயர்தான் ஷான் தமுரா. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள பரபரப்பான மிட்டவுன் மன்ஹாட்டன் பகுதியில் உள்ள 345 பாரக் அவென்யூவில்தான் அந்த கொடூரச் சம்பவம் நடந்தது. அயர்லாந்து தூதரகம், நேஷனல் ஃபுட்பால் லீக் அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய அலுவலகங்கள் இயங்கும் 44 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி கட்டடத்தில் அதிரடியாக நுழைந்தார் ஷான் தமுரா. முதல் தளத்தில் வில்லன் போன்று நுழைந்த ஷான் தமுரா அங்கிருந்தவர்களை நோக்கி கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைய போலீஸ் அதிகாரி உட்பட 5 பேர் இரத்த வெள்ளத்தில் பிணமாயினர். முதல் தளத்தில் துப்பாக்கிச் சூடு நடந்ததை உணர்ந்த சில பணியாளர்கள் தங்கள் அலுவலகத்தின் கதவுகளை மூடி ஷோபாக்களையும் பர்னிச்சர்களையும் கொண்டு தற்காப்பு சுவரை அமைத்து பதுங்கிக் கொண்டனர். இதனிடையே துப்பாக்கிச் சூடு சம்பவம் காட்டுத்தீயாய் பரவ நியூயார்க் நகரம் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டது. துப்பாக்கிகளுடன் நுழைந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஒவ்வொரு தளமாக சல்லடை போட்டு தேடிய போலீசார் 33வது தளத்தில் ஷான் தமுராவை சடலமாக மீட்டனர். அவர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்பது போலீசாரின் ரிப்போர்ட். துப்பாக்கிச் சூடு சம்பவம் குறித்து துப்பு துலக்கிய போலீசாருக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. 27 வயதுடைய ஷான் தமுரா ஹவாய் பகுதியில் பிறந்து வேகாஸ் பகுதிக்கு குடிபெயர்ந்தவர் என்பது தெரியவந்தது. தனியார் நிறுவனத்தில் துப்பறிவாளனாக பணியாற்றிய ஷான் தமுரா ஆயுதங்களை மறைத்து எடுத்துச் செல்ல அனுமதி பெற்றிருந்தது விசாரணையில் தெரியவந்தது. தாக்குதல் நடந்த அன்று குண்டு துளைக்காத ஆடையை ஷான் தமுரா அணிந்திருந்ததாக கூறிய போலீசார் அவர் தீவிர மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்துள்ளனர். ஷான் தமுராவை பியூர் ஈவில் என்ற வார்த்தையால் சாடியுள்ள காவல்துறை நியூயார்க்கின் இதய பகுதியில் நுழைந்து அப்பாவி மக்களையும் காப்பாற்ற துடித்த போலீஸையும் சுட்டுக் கொண்டதாக கூறியிருக்கிறது. தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா? ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம், மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு. இறுதி வெற்றி யாருக்கு? தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம். ஆகஸ்ட் 1 முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்.